ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜாஷ் கிச்சனில் உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சது இதில் போட்டுக்கலாம். இது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலாக பண்ணலாங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு எப்போயுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது ஸ்கூலுக்கு போகும்போது இதை நீங்கள் லஞ்ச் மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். நம்ம உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இது காரம் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க போதும். பசங்க ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்படியே அதிகம் வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா சாதம் வடித்து ரெடியாக வச்சுக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. கொஞ்சம் நேரம் விட்டால் போதுங்க, ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வெந்த பிறகு நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வடித்த சாதத்தை இதில் போட்டுக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு சாதம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு போடுறதா இருந்தால் இந்த டைமில் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு கடைசியில் கூட கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம். பார்த்திங்களா, கலர்லாம் மாறிடுச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சாதம் ரொம்ப குழஞ்சிடாமல் கொஞ்சம் பார்த்து வடித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்ம பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு சாதம் நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.